அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 27, 2025 வைகாசி 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். நாம் துணிந்து சவாலான செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் உப்பு. சர்க்கரை பத்தி நமக்கு தெரியும். சர்க்கரை இப்போ ஓரளவுக்கு மனசுல பட ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை சர்க்கரை வேண்டாம், நாட்டு வெல்லம் வேணும், பனை வெல்லம் வேணும்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். சத்தம் இல்லாமல் அத்தனை உணவுகளுக்கும் உப்பு போகுது. உப்புனா கடல் உப்பு இல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ரசாயன உப்புக்கள். பொட்டாசியம் நைட்ரேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, மோனோசோடியம் குளூட்டமேட்டு, சோடியம் பென்சவேட் என பல்வேறு உப்புக்கள் போகுது. ஏன் சோத்துல போடுற உப்பே நம்ம சாப்பிடுற உப்பு கிடையாது. நம்மெல்லாம் சின்ன பிள்ளைல ஊர்ல இருக்கும் போது உப்பே அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வித்துட்டு வருவார் வண்டியில வச்சு. எங்க அம்மா ஒரு நாளியை கொடுத்து போய் வாங்கிட்டு வாமாங்க. இந்த படின்னு சொல்லுவோம் நாளி, அந்த படியை வச்சு அந்த உப்பை அளந்து வீட்டுல கொண்டு வந்து ஒரு மண்சாடியில போட்டு வைப்போம். இப்படியான சூழல் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அப்படி விற்கவே முடியாது. கடலில் இருந்து உப்பளத்திலிருந்து வந்த உப்பை நேரடியாக மனிதனுக்கு கொடுக்க கூடாது என்ற சட்டமே வந்துருச்சு. காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அயோடின் குறைவு நிறைய இருக்கு இந்த ஊர்ல. இந்த அயோடினை உப்புல சேர்த்துதான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நேஷனல் அயோடின் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க. விளைவு என்னாச்சு? ஒட்டுமொத்த உப்பளங்களும் நேரடியாக உப்பை பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்க, அவர்கள் அதுல உப்புல திரும்ப பல ப்ராசஸ் பண்ணி அதுல அயோடினை இனாக்குலேட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் தான் நமக்கு உப்பு என்று வழங்கப்படுகிறது. நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். 1980களில் இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ அயோடினை உப்பில் சேர்த்து எல்லோருக்கும் உப்புல அயோடின் வந்தா தைராய்டு ஏகத்துக்கு குறைஞ்சிருக்கணும். ஆனா விளைவு என்ன தெரியுமா? தைராய்டு எக்கச்சக்கமா கூடி இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஏன் தைராய்டு கூடுச்சுன்னு பார்த்தா,
சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்க பேராசிரியர், எண்டோக்ரைனாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்றாரு, இந்த அயோடைஸ்டு சால்ட்டை தேவைக்கு அதிகமா அயோடினை சாப்பிட்டு வேலை செய்யற தைராய்டு கிளாண்டு வேலை செய்யாமல் போச்சு. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு வணிகம் ஒரு ஒட்டுமொத்த மக்களின் நலத்தை சூறையாடுகிறது என்று யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு உப்பு வேணும்னா பாறை உப்போ இந்து உப்போ இல்ல நேரடியாக உப்பளத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த உப்பை பயன்படுத்துங்க. அதுக்கெல்லாம் எங்க சார் போறதுன்னு நினைச்சா, ஒருவேளை அயோடின் சால்ட் தான் கிடைக்குதுன்னா அந்த உப்பை எடுத்து கொஞ்சம் போய் வெயில்ல கொண்டு போய் வைங்க. ஒரு பெரிய சொலவுல பெரிய தாம்பாளத்துல நல்லா வாங்கின உப்பை விறகி வெயில்ல வச்சுட்டோம்னா 3 மணி நேரத்துல அயோடின் ஆவியா போயிடும். திரும்ப எடுத்து பாட்டில போட்டு வச்சு அதையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்க. அன்றைக்கு விமானத்தில் போகும்போது ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கல்லீரல் படம். அந்த கல்லீரத்துல மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கல்லீரல் கழுவி விடுற மாதிரி இந்த ஸ்கேவெஞ்சிங் குறிய இதை வச்சு படம் போட்டிருக்காங்க. பார்க்க அழகா இருந்துச்சு. என்னடா போட்டிருக்காங்கன்னு விரிச்சு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய, இங்க இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தினுடைய விளம்பரம். அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல கல்லீரல் நோயாளிகள் உருவாவாங்க, அதனால நாங்க புதிய டெக்னிக்கையும் புதிய மருத்துவமனை கிளைகளையும் துவக்குறோம் எழுதியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? மூளைக்கு மூளை மதுபான கடைகளை திறந்து வச்சு அத்தனை பேர் எங்களை குடிகாரர்களாகி ஆக்கியதான் இதுக்கான மிக முக்கியமான காரணம். நம்மளுடைய உணவில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு மதுவை விரட்டி அடிக்கவும் நாம் தயங்கவே கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிடி மது. இன்றைக்கு அதை மெதுவா அது சோசியல் ட்ரிங்கிங், கொஞ்சமா குடிச்சா ஒண்ணு வராது. சில பேர் சொல்றாங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் போகும்னு டாக்டர் சொல்றாருன்னு. அந்த டாக்டருக்கு யார் ஊத்தி கொடுத்தான்னு தெரியாது. அப்படி எந்த விதமான தரவுகளும் கிடையாது. வெகு சமீபமாக கூட நவீன மருத்துவத்தினுடைய நியூ மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பத்திரிகை வருது. அவர்கள் 13 ஆண்டுகள் கோஹார்ட் எபிடமாலஜிக்கல் ஸ்டடின்னு ஒண்ணு உண்டு. ஒரு பெரிய சமூகத்தை தொடர்ந்து கண்காணித்து அவன் எவ்வளவு குடிக்கிறான், குடிக்கும் போது எதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறான், குடிக்கும் போது எதை கலக்கிறான், குடிக்கிறதுல அந்த மதுவில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு, எல்லாத்தையும் புள்ளிவரம் விட்டு கடைசியாக ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியோ இல்ல தீபாவளியை தவிர மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறியோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ 40% ஆல்கஹாலா 60% ஆல்கஹாலாம் கவலை இல்ல, நீ மது அருந்துனா கண்டிப்பா உங்க வீட்டுல சங்கு உண்டு. அந்த சங்கு 60 நாள் கழிச்சா இல்ல 6 வருஷம் கழிச்சாங்கிறது சதவீதத்தை பத்தி வேறுபடலாம். ஆனா சங்கு உறுதி அப்படின்னா அந்த ஆர்டிகல் முடியுது. இப்ப என்ன எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல இருக்கும்னு பாருங்க. நண்பர்களே, நாம் அடுத்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை படு வேகமாக அகற்ற வேண்டும். எந்த துறை மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு மிக அடிப்படையான விஷயம் உணவு தான். அந்த உணவு ரசாயன கலப்பில்லாமல் நம் அருகாமையில் விளைவிக்கப்பட்ட இடத்திலிருந்து வர வேண்டும். நம் அருகாமையில இருந்து கிடைச்சு வரும்போது எங்கேயோ முகம் தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துல வேர்வையும் சிந்தி கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்கணும்னு நம்ம அத்தனை பேரை நினைச்சோம்னா நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம் பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை, தாவரங்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களே, இந்த வெளிநாட்டு சாக்லேட்டை வாங்கி திங்கிறதுக்கு பதிலா நம்ம உள்ளூர்ல விளையிற கடலை மிட்டாயை சாப்பிடுவோம். கடலை மிட்டாயில கடலையை பிரிச்சோம்னா 2 முத்துக்கள் இருக்குது, அது 2 புரத கூறுகள் இல்ல. எங்கேயோ கரிசல் காட்டில் சிந்திய கண்ணீர் தான் அந்த 2 துளி. அப்ப நம்ம மகிழ்ச்சிக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு இனிப்பை எடுக்கணும் அப்படின்னா அது இன்னொரு விவசாயியின் கண்ணீரை துடைக்கக்கூடிய கடலை மிட்டாயாகத்தான் இருக்கணும். அது கடலை மிட்டாயோ எள்ளுருண்டையோ பக்கத்தில் அருகாமையில் நம்மூரில் விளையக்கூடிய உணவுகளை கொண்டாடுவதற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட ஆரோக்கிய குறிப்பு, அதற்கான ஆடியோ குரல் கொடுத்தது அப்படிங்கிறது ஐயா டாக்டர் கு சிவராமன். இவங்களை பற்றி நீங்கள் எல்லாருமே நன்கு அறிவீர்கள். நிறைய விஷயத்தை இந்த மக்களுக்கு இந்த காலத்தில் நமக்கு வீடியோ வடிவில் நமக்கு போதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி பேசுவதற்கு நிறைய பேர் தயங்கக்கூடிய சூழலில் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களிடத்தில் விழிப்புணர்வாக கொண்டு செல்கிறார்கள். அதை ஐயா டாக்டர் கு சிவராமன் ரொம்ப திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, அவர் சொன்ன முதல் விஷயம் அப்படிங்கிறது உப்பு.
இனிப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இனிப்பை கூட அவர் சொல்கிறார், இனிப்பை விட இன்னைக்கு ஆபத்தானது அப்படிங்கிறது உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். உப்புன்னு சொல்லுவோமே நம்ம எல்லாருமே உப்பை தவிர்க்க வேண்டும், உப்பு சுத்தமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எண்ணுகிறோம். இல்லை, நம்மளுடைய உடலுக்கு அறுசுவையும் வேணும். இனிப்பை எப்படி தவிர்க்கவே கூடாதுன்னு சொல்லி இனிப்பை நாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பழங்கள் வாயிலாக இயற்கையில் விளைந்ததன் வாயிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு நம்ம சொன்னாலும் உப்பை இன்னைக்கு நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஆனால் உப்பும் நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமானது. அதே நேரத்தில் அதை எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் இன்னைக்கு அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்பதையும் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அயோடைஸ்டு சால்ட்டு தான், அயோடின் கலக்காத சால்ட், அயோடின் கலக்காத உப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சிச்சுன்னா அது கிட்டத்தட்ட நம்ம ஏதோ ஒரு போதை வஸ்தோ அல்லது கடத்தலுக்குரிய ஒரு பொருளை செய்வது போல தான். இன்றைக்கி இப்போ எங்கள் ஊர் இருக்குல்ல, ராமநாதபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இந்த கடற்கரையில் உப்பளம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ராமநாதபுரம் கீழக்கரை இந்த பகுதியில் நீங்கள் பயணிச்சிருந்தீங்கன்னா உப்பளம் நிறைய பார்க்கலாம். இந்த உப்பளங்கள்லாம் முன்னாடிலாம் போய் நேரடியாக உப்பு வாங்க முடியும். இன்றைக்கி நேரடியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா விற்பனை கிடையாது. அந்த இடத்துல நேரடியாக விற்பனையே கிடையாது. ஒருவேளை நீங்கள் இப்போ எனக்கெலாம் தெரிந்த நண்பர்கள் உப்பளம் வச்சுருக்குறாங்க, உப்பு வாங்கினா ஏதோ தங்கம் கடத்துவது போல் ஏதோ ஒரு பொருளை நாம் கடத்துவதற்கு சமமாக அக்கம் பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யாராவது தெரிந்தவர்கள், அதாவது வேறு ஏதேனும் ஒரு துறையை சார்ந்தவர்கள் பார்த்தால் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நேரடியாக மக்களிடத்தில் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நேரடியாக கொடுக்கக்கூடிய உப்பில் அயோடின் கலக்கப்படவில்லை. அப்போ அந்த அயோடின் கலக்காத உப்பு மக்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்து அவர் சொன்னது போல் உப்புக்கள் எல்லாம் ஒரு நிறுவனத்திற்கு போய் அந்த நிறுவனத்தில் அயோடின் கலக்கப்பட்டு அதன் பிறகு அது விற்பனைக்கு வருகிறது. முன்னெல்லாம் அவர் சொன்னார், கூவி கூவி உப்பை விற்பாங்கல்ல அல்லவா உப்பை. நிச்சயமாக எல்லா ஊர்களிலும் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இன்றைக்கி அப்படி விற்பவர்கள் இருக்கிறார்களான்னா தெரியல. இல்லை, அப்படி ஒருவேளை விற்றா கூட அது அயோடின் கலந்த உப்பு தான். அப்போது இந்த அயோடினை ஏன் கலக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். 1990களில் இது வந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் கலக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தைராய்டு அப்படிங்கிற ஒரு நோய் பரவி வருகிறது. அதற்கு காரணம் இந்த உப்பில் அயோடின் இல்லாதது தான். அதனால் நாங்கள் அயோடினை கலக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, கலந்துருந்தால் இந்நேரம் அந்த தைராய்டுங்கிற அந்த நோய் காணாமல் போயிருக்கணும்ல. ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ நபர்கள் இடத்துல இருக்குது அப்படின்னா, அதற்கு அவர் சொல்கிறார், ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, தேவையில்லாமல் அதிகப்படியாக இந்த அயோடைஸ்டு உப்பை கலந்து நம்ம சாப்பிட்டோம். ஆனால் அந்த அயோடின் அந்த குறைபாடை அது சரி பண்ணாமல் அந்த தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது அங்கே கெட்டு போய் விடுகிறது, அது நோயாக மாறுகிறதுங்கிறார். அப்போது அயோடைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேதிப்பொருட்களை இன்றைக்கி நம்மளுடைய உப்பில் கலந்து விற்கிறாங்க. வழியே இல்லை, அது சட்டமாக்கப்பட்டது. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு நன்கு தெரிந்த நன்கு அறிமுகமான நண்பர்களிடத்தில் கூட நேரடியாக நான் வாங்க முடியாது. அவர்களும் பயந்து நானும் பயந்து எப்படி வாங்க முடியும்? அப்போது அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஐயா சொல்கிறாரு. நீங்கள் ஒரு தாம்பாளத்திலேயோ ஒரு சுளவிலையோ நீங்கள் உப்பை கொட்டி 10 நிமிடம் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அயோடைன் அப்படிங்கிறது காற்றுல கரைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி உப்பே தேவையில்லை அப்படின்னு நம்ம எண்ணுகிறோம். நீங்கள் வெளி உணவகங்களிலோ வெளியில் இருந்து வரக்கூடிய தீன்பண்டங்களிலோ உணவுகளிலோ முழுக்க அந்த அயோடைஸ்ட் உப்பு. அதை தாண்டி அவர் சொல்கிறார், அது மட்டுமல்ல, பல்வேறு வகையான உப்புகள், ரசாயன உப்புகள் இன்றைக்கி தயாரிக்கப்படுகிறது. இன்றைக்கி குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு சில ஸ்நாக்ஸுகளை. வெறும் காற்று மட்டும்தான் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த பைக்குள்ளே. அதுக்குள்ளே
இத்தினூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப கம்மியான அளவில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நொறுக்கு தீனி இருக்கும். அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சிப்ஸ்னே வச்சுக்கிருவோமே, அந்த சிப்ஸில் கலக்கப்பட்ட உப்பின் சுவையை நாம் வீட்டில் வறுத்து கொடுக்க முடியாது. நீங்கள் முயற்சித்திருப்பீங்க எல்லாருமே. கடைகளில் பாக்கெட்டில் காற்றோடு சேர்ந்து அடைக்கப்பட்ட சிப்ஸு 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் இன்றைக்கி கிடைக்குது. அது இன்றைக்கி குழந்தைகள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த சிப்ஸை நாம் வீட்டில் தயாரிக்கலாம் அப்படின்னு நாம் முயற்சித்தோமானால் நம்மளால் அதே உருளைக்கிழங்க அதே அளவுக்கு சீவ முடியும், அதே டிசைனில் வெட்ட முடியும், எண்ணெயை வந்து ஓரளவுக்கு சூடில் நம்மளால் வந்து அதை வறுத்தெடுக்க முடியும். ஆனால் அந்த சிப்ஸில் அந்த உப்பு கலவை அப்படிங்கிறது நம்மளால் ஒரே மாதிரி சீராக அங்கே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், நம்மள்கிட்ட இருக்கிற உப்பை கொஞ்சம் மிக்சியில் சுற்றி அதை சால்ட்டுங்கிற அந்த நைஸ் உப்பாக அதை மாற்றி அதை வந்து நம்ம தூவி அதை எடுப்போம். ஆனால் அந்த உப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சரியான கலவையில் அந்த ரசாயனத்தை தயார் செய்து அதில் மூழ்கடித்து அதன் பிறகு அவர்கள் வந்து அதை ஊற வைத்து அதன் பிறகு அதை வறுத்தெடுத்து அந்த சுவையை கொண்டு வருவாங்க. இப்படி தான் மசாலாவும் சரி, இப்படி தான் வந்து உப்பும் சரி. அப்போது இன்றைக்கி தேவையற்ற உப்புகள் தேவையற்ற ரசாயனங்கள் கலக்கப்பட்டதுனால அதிகப்படியான உப்பாக வேற இருக்கும் அந்த ஸ்நாக்ஸுகள்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கு வழிவகுக்கிறது. இதுபோல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது வீட்டு உணவில் சரி விகிதத்தில் உப்பு ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு வகையான சுவை இருக்கும். இதை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு வந்து உப்பு இல்லைனாலும் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அதில் சுவை மாறுபடுகிறது என்பதை என்னால் கண்டுகொள்ள முடியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லைங்கிறது மனதுக்குள் தோணும். இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் இன்றைக்கி வந்து ஒரு உணவு எடுத்துக்கொள்கிறேன், அந்த உணவில் வந்து உப்பு சற்று குறைவாக இருக்கிறது. நான் உண்டு பார்த்து கண்டுபிடித்து விடுவேன் அதில் உப்பு சற்று குறைவாக இருக்கிறது என்பதை. ஆனால் உப்பு சரி விகிதத்தில் இருந்தால் தான் நான் அதை முழுமையாக சாப்பிடுவேன்னு எண்ணக்கூடிய நபர் அல்ல. எனக்கு அது அவ்வளவு தேவையில்லை, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சாப்பிடக்கூடிய நபர். ஒரு சிலருக்கு உப்பு சரி விகிதத்தில் இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இல்லை, ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு வந்து உப்பு தூக்கலாக வேணும், உப்பு இன்னும் சற்று கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போது இதைத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவுகள் பரிமாறும் பொழுது உப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய இலையிலேயே வைத்து விடுவார்கள். மற்ற எல்லா பதார்த்தங்களிலும் உணவுகளிலும் தேவையான அளவு உப்பிட்டு சமைத்து விடுவார்கள், நம்மளுடைய இலையிலும் உப்பு வைத்து விடுவார்கள். நாம் தேவைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன அளவு வேணுமோ, இல்லை இதே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், இல்லை எனக்கு கூடுதலாக வேணும்னா அதை தொட்டு அந்த உணவில் கலந்து சாப்பிட்டுக்கொள்ளலாம். ஏன்னா உடலுக்கு உடல் உணவு மாறும், ருசி மாறும், தேவைகள் மாறும். அவங்களுடைய சிறுநீரகம் வேறு மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு அந்த சுவை தேவைப்படும். அப்போது அது சரியா தவறா அந்த அந்த பார்வைக்கே நம்ம போக முடியாது. அவரவர்களுடைய உடலுக்கு அவரவர்களுடைய தேவைக்கு அந்த சுவையில் மாறுபாடு ஏற்படும். ஒருத்தவங்களுக்கு இனிப்பே பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு உப்பே பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு உப்பு பிடிக்கும். அப்படின்னா அவர்களுடைய உடலின் தேவைகள் அப்படி இருக்குது. ஆனால் அதை ஒரு அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய மூதாதையர்கள் உணவில் இலையில் ஒரு மூலையில் வச்சாங்க. இப்போது நம்மளுடைய எட்டுநடையின் முதல் பகுதி அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை இடைவெளியில் மட்டும் நின்ற நிலையில் பருகுகிறோம் என்பதை நினைவில் கொண்டு நீரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் பருகும் பொழுதும் இதை நினைவில் கொள்வோம். நாம் நீரை ரசித்து குடிக்க வேண்டும்.
நாம் நீரை ருசித்து குடிக்க வேண்டும். இந்த நீரானது நமக்கு அதி அற்புதமான மருந்தாக மாறி நம்மளுடைய உடலில் அது செயலாற்ற வேண்டும். அதனால் நமது உடல் வந்து அற்புதமான ஆற்றலை பெற வேண்டும். அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வாய் நீர் பருகும் பொழுதும் ஒரு பிரசாத நீர் பருகுவது போல, அது உங்களுக்கு அருளை அள்ளித்தரப்போகிறது என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் பருகுவது போல நீங்கள் ஒவ்வொரு வாய் நீரையும் பருகுங்கள். அந்த நீர் உங்களுக்கு பிரதானமாக மாறும். நீரின்றி அமையாது உடல் அப்படிங்கிறத மனதில் கொண்டு நாம் நீர் பருகுவோம். இப்போ எல்லாருமே 2 வாய் நீர் பருகி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, நம்மளுடைய முதல் பதிலாக எப்பொழுதுமே வருவது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? நேற்றைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஏ ரிப்போர்ட்டை நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு நீங்கள் எழுதும்போது அதுக்கான விடையில் உங்களுடைய அதை நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் பொழுது இருந்த உங்களுடைய மனநிலையை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்பதை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். இன்றைக்கி நினைவூட்டுறேன். நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது என்பதையும் குறிப்பிடுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய 2வது கேள்விக்கு பதிலளிக்க போகிறோம். இந்த கேள்வியானது உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு 4, 5, 6 நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் அதிகப்படியாக இனிப்பு எடுத்துக்கொள்பவர்கள் யார் என்பதை பெயரை குறிப்பிடுங்கள். உங்கள் வீட்டில் மற்றவர்களை விட உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுங்கள். பெயர்களை மட்டும் குறிப்பிட்டால் போதும். அவங்களுடைய உறவு முறைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்பாவா, அண்ணனா, அம்மாவா, அக்காவா, தங்கையா, தம்பியா, மகனா, மகளா அப்படிலாம் நீங்கள் குறிப்பிட வேண்டாம். உங்கள் வீட்டில் இனிப்பு யார் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பெயர். உங்கள் வீட்டில் உப்பு யார் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி இதுதான். அதாவது அதிகம்னா உள்ளதுலே நான் சொன்னல, ஒரு குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அல்லவா? அதுபோல் யாருக்கு உப்பு அதிகமாக தேவைப்படுகிறது, யாருக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுகிறது, இந்த 2 பதில்களை வந்து நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலளிங்க. இதுதான் நம்மளுடைய 2வது கேள்வி. உங்கள் குடும்பத்தில் யார் இனிப்பை உங்களை விட மற்றவர்களை விட கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார்? உங்கள் குடும்பத்தில் யார் உப்பை உங்களை விட மற்றவர்களை விட கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார்? அவர்களுடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட்டால் போதும். அவர்களுடைய உறவு முறைகளை நீங்கள் குறிப்பிட வேண்டாம். தொடர்ந்து நன்றி. 3வது நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுதப் போகிறோம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதணும். ஆனால் 2 முறை வாசிக்கணும். மனதார மானசீகமாக வாசிக்கணும். வாசிச்சுட்டு நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த சொல்லுக்கு மிகப்பெரிய, அது வந்து ஒரு மந்திர சொல்லு தான். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளப்பறியாத ஒரு பரிசை அள்ளித்தரும். வாழ்நாள் முழுவதும் அள்ளித்தரும். பிறரை வாழ்த்துவது அப்படிங்கிறதும் நல்ல வார்த்தைகளை கொண்டு வாழ்த்துவதும் அது மந்திர சொல் தான். அந்த மந்திர சொல்லை நீங்கள் வந்து 2 முறை வாசிச்சிட்டிங்க. இப்போ போஸ்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். யாரெல்லாம் இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்தீர்களோ உங்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகலாம். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். அதன் பிறகு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக வந்து அந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஐயா டாக்டர் கு சிவராமன் அவர்கள் குறிப்பிட்டதை நம்ம கூடுதலாக தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து ஐயா சொன்னார், இன்னொரு விஷயம் இனி நடைபெறப் போகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு கல்லீரலை அனைத்து மருத்துவர்களும் சேர்ந்து கழுவுவது போல, சுத்தம் செய்வது போல
ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், ஒரு வரைபடத்தை பார்த்தேன். இதை பற்றி விசாரிக்கும் பொழுது இனி வருங்காலம் அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை நோக்கி தான் வரப்போகிறது. கூடிய சீக்கிரம் கல்லீரல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே, அதாவது யாருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா, மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுவை குடிப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போகிறது. ஏன்னா அதற்கு நாங்கள் தீர்வாக உடனடியாக நாங்கள் அதை தயாரித்து ரெடியாக இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 வருடங்களில் அந்த பிரச்சனை தலை தூக்கப் போகிறது அப்படின்னு ஆய்வு செய்து அவர்கள் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள்னு சொல்கிறார். இன்றைக்கி மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மது குடிப்பவர்கள் அவங்க என்ன எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படின்னா, இன்றைக்கி மது குடித்தா அது இன்றைக்கி அவர்களுக்கு ஏதோ அது ஒரு நன்மைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். போதையாக இருக்கிறது, இந்த உலகத்திலே இல்லாமல் இருப்பது, எல்லாவற்றையும் மறந்துட்டு இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க மது அருந்துறாங்க. அது இன்றோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு அவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். இதுதான் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. மது குடித்தால் அது இன்றோடு அது நின்று விடுகிறது, இன்றோடு அது மறைந்து விடுகிறது, இன்றோடு அது மாறி விடுகிறதுன்னு நினைக்கிறார். எந்த ஒரு செயலும் எந்த ஒரு விஷயமும் உடலை பொறுத்தவரைய அது உள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா அதற்கான தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அது உணவாகட்டும், நீராகட்டும், மருந்தாகட்டும், இது போன்ற லாகிரி வஸ்துக்களாகட்டும், இவைகளெல்லாம் போனால் போயிட்டு ஒரு தாக்கம், அந்த தாக்கம் நல்லதா கெட்டதாங்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம ஒரு கீரை அப்படிங்கிற ஒரு உணவை எடுத்துக்கொள்கிறோம். அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடல் உறிந்து கொண்டு சக்கையை வெளியேற்றும். இந்த சத்துக்களை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உறுப்புக்கு தேவையோ, எந்தெந்த செல்லுகளுக்கு தேவையோ அது அனுப்பி வைக்கும். இப்போ அந்த செல்கள் புதுப்பிக்கப்படும், அந்த செல்கள் புத்துணர்வு பெறும், அதனால் அற்புதமாக செயல்படும். இதுதான் கீரையோடைய தாக்கம். அதே போல் இந்த மதுபானம் அப்படிங்கிறது அவர்களுடைய உடலில் ஏதோ ஒரு மயக்கத்தை தருகிறது, அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது வெளியேறி விடுகிறதுன்னு எண்ணுகிறார்கள். இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்துடக்கூடாது என்பதில் நம்மளுடைய கல்லீரல் கவனமாக இருக்கும். அப்போ கல்லீரல் அந்த ஆல்கஹாலை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். அப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை அது செய்து 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 களைப்படைந்து ஒரு நேரத்தில் அது செயல் இழந்துடுச்சு அப்படின்னா இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கலக்க ஆரம்பிச்சிட்டா அவர் சொன்னார் அல்லவா, அதை 6 நாளிலோ 6 மாதத்திலேயோ அது ஏற்பட்டு விடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஸோ இது புரியாமல் ஏதோ இன்றைக்கி அடிக்கிறோம், நாளைக்கு எழுந்துடுறோம், அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுலேயும் மது பிரியர்கள் எல்லோரும் மது குடிக்காதவர்களை நான் பலமுறை சொல்லுவேன், என்னை போன்ற நபர்களை அவர்கள் கேலியாக பேசுகிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை சரிதான், உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் மனதுக்குள் நான் நினைத்து கொள்வது உண்டு. ஆனால் இதை பார்த்தே இன்றைய பல இளைஞர்கள் கெட்டு போய் விடுகிறார்கள். எப்படி தன்னை கேலி செய்கிறார்கள், தனக்கு இது முடியாதது போல் அவர்கள் எண்ணுகிறார்கள். நீனா ஒரு இவனா அப்படின்னு கேட்குறாங்க, அப்போ நான் அதுக்காகவே குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுவை அவர்கள் தொட்டு விடுகிறார்கள். தயவுசெய்து நண்பர்கள், உறவுகள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லோரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் என்னுடைய எடுத்துக்காட்டை பல இடங்களில் சொல்லுவேன். என்னோடு நண்பர்கள் மதுப்பிரியர்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு நான் பயணிக்கிறேன். இருப்பினும் நான் கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன், இருப்பினும் நான் அவர்களுக்கு நல்லதை சொல்கிறேன். இருந்தும் அவர்கள் என்னை கேலி செய்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய மனதை நான் பக்குவத்தில் வைத்திருக்கிறேன். அதனால் ஒன்றும் ஏற்படுவதில்லை. ஆனால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய தம்பிகள், இன்றைய சகோதரிகள், பெண்களையுமே குறிப்பிடணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய, அதாவது நம்ம இந்தியாவில் அதிகப்படியாக மது குடிக்கக்கூடிய பெண்கள் உள்ள மாநிலம் அப்படிங்கிறது அசாம் போன்ற மாநிலங்களை சொல்கிறாங்க. தமிழ்நாடு அதில் கிட்டத்தட்ட கடைசி இடத்துல இருக்குது, அது வரை சந்தோஷம். ஆனால் இனி வரும் சமுதாயம், இனி வரும் சந்ததி இந்த மாதிரி குழந்தைகளை கேலி செய்வார்கள், இந்த மாதிரி அவர்களை எதற்கும் லாயக்கற்றவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் அவர்களுடைய மனதை விட்டுவிட்டு, அவர்களுடைய புத்தியை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் அவர்களை தூண்டியதனால்
அவர்கள் ஏதோ ஒரு வேகத்தில் எடுத்து அதை அறிந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அதிலிருந்து மீள முடியாமல் நிறைய பேர் சிக்கிக்கொள்கிறார்கள். அதனால் அந்த மாதிரியான நண்பர்களை, உறவுகளை முடிந்த மட்டும் தவிர்த்து விடுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். முடிந்த மட்டும் அவர்களிடம் இருந்து தள்ளி இருங்கள். முடிந்த மட்டும் அந்த மாதிரியான கூட்டங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். ஒருவேளை உங்களை நன்கு புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நீங்கள் எப்பேற்பட்ட நபர், நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் அருந்த மாட்டீர்கள்னு உங்களுக்கு ஒரு பட்டியலில் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் பழகலாமே ஒழிய, உங்களை குடிக்க வைப்பது மட்டும்தான் அவர்களுடைய கொள்கையாகவே இருக்கும். ஒரு 5 பேர் குடிக்கிறாங்க, 6வது நபராக நீங்கள் குடிக்கலை அப்படின்னா உங்களை எப்படி குடிக்க வைக்கலாம்னு தான் இன்றைய இளைஞர்கள் யோசிக்கிறார்கள். எப்படியாவது எதையாவது கலந்து குடித்து, நீ அன்னைக்கு குடித்த நீரில் கொடுத்துருந்தேன், நீ குடித்தா அன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸில் கலந்துருந்தேன், நீ மது குடித்தவன் தான் அப்படின்னு என்னத்தையோ சொல்லி உங்களுடைய சிந்தனையை மாற்றி இன்றைக்கி அனைத்து நபர்களையும் குடிக்க வைக்கிறார்கள். தான் கெட்டது மட்டும் பத்தாது, நீ மட்டும் நல்லா இருக்க போறியா அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைய சமுதாயம் செயல்படுகிறது. ஆகையால் அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். முடிந்த மட்டும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்து நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். ஏன்னா பாருங்கள், கல்லீரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மருத்துவம் அப்படிங்கிறது தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒரு பிரச்சனை வரப்போதுங்கிறத ஆய்வாளர்களும் அல்லது அறிஞர்களும் அல்லது விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்து விடுவார்கள், அல்லது அதையே உருவாக்கியவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள். இந்த பிரச்சனை வரப்போது, இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன், அதற்கான மருந்து மாத்திரைகளை நான் தயாரித்து வைத்திருக்கிறேங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்குபவர்களும் உண்டு. அதுபோல் இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவை நன்கு அறிந்தவர்கள் மதுவை மக்களுக்கு இன்னைக்கு பாருங்க கூவாமல் விற்க, உப்பை கூவி விற்று இந்த மதுபானங்களை கூவாமல் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தா கூட கூட்டம் அலை மோதுகிறது. நித்தம் அதற்காகவே மக்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 200 ரூபாயை நித்தம் இழக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய குழந்தைகளை பற்றி கவலை இல்லை, அவர்களுடைய மனைவியை பற்றி கவலை இல்லை, அவர்களுடைய தொழிலை பற்றி கவலை இல்லை, அவர்களுடைய பணியாளர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அன்னைக்கு மது அருந்தணும். மது அருந்தி அப்படி என்னத்தையா கண்டீங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்க, அவர்கள் அதை நீ பயன்படுத்தி பார்த்தால்தான் தெரியும், நீ அனுபவித்து பார்த்தால்தான் தெரியுங்கிறாங்க. பிறரை மகிழ்வித்து மகிழ வேண்டும். நான் சொல்கிறேன், ஒரு ஏழை குழந்தையை படிக்க வைத்து அந்த குழந்தை வளருவதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு பூரிப்பு கிடைக்கிறது, அவ்வளவு நன்மை கிடைக்கிறது, அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த குழந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனது உள்ளம் பூரிப்படைகிறது. எனக்கு அதுதான் வேணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் அதுவல்ல, அதெல்லாம் அதை சிற்றின்பம் நினச்சிட்டு இதை பேரின்பமாக கருதுகிறார்கள். இன்றைக்கி 3 பேர் கூடிவிட்டாலே அதுதான். விடிகாலையில் கூட இன்று தொடங்கி விடுகிறது. பதநீர் பருகுவோமா அப்படின்னு கேட்டால், சின்ன பிள்ளையா நீ அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க. கல் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எவ்வளவு மக்கள் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட கல் குடிப்பதில் தான் கிக்கு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. என்னிடத்தில் ஒரு நண்பர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எல்லாவற்றையும் இயற்கையில் விளைந்தது மட்டும்தானே உண்பாய் என்பாய், அப்போது கல் என்பதும் இயற்கையில் விளைந்தது தானே, ஏன் நீ பதநீரை செயற்கையாக சுண்ணாம்பு கலந்த பதநீரை நீ பருகுகிறாய் அப்படின்னு என்னிடத்தில் கேள்வி கேட்டு என்னை மாற்ற முயற்சி செய்கிறார். ஸோ நான் எல்லாரிடத்திலும் கேட்டுக்கொள்வது அப்படிங்கிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்க வேண்டும்னா எத்தனையோ வகை இருக்குது, எத்தனையோ வழி இருக்குது. டைகர் கிளப்பில் நான் இத்தனை நாட்கள் உங்களோடு பயணித்து கொண்டு இருக்கிறேன், இத்தனை நாட்கள் உங்களுக்காக ஆடியோ தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு அதை விட மகிழ்வு வேறு எதிலும் கிடைத்து விடுமா? யாரெல்லாம் இன்றைக்கி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு, யாரெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கி நடக்கிறாங்களோ, 8 நடையில் எனக்கு அத்தனை மகிழ்வு இருக்கிறதுன்னு அவங்க இதை ஒரு போதையாக நல்லதை போதையாக கருதலாம் அல்லவா? ஆன்மீகத்தை, இறைவனை, படிப்பை, தொழிலை, விளையாட்டை நீங்கள் போதையாக கருதலாம். அது உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். அதை விடுத்து தேவையில்லாத விஷயங்களை போதையாக கருதி கொண்டு அதிலேயே இருந்து மீள முடியாமல் நம்மளுடைய உடலையும் கெடுத்து இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விதமாக சிக்கிக்கொள்கிறார்கள். ஸோ நான் இந்த இடத்துல எல்லாருக்கிட்டும் சொல்வது, உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்வது, உங்களுடைய நண்பர்களாகட்டும், எத்தனை உங்களை வற்புறுத்தினாலும் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், இனி நமது நட்பு வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்னு அவர்களிடத்தில் சொல்லுங்கள். உங்களை வற்புறுத்தினாங்கன்னா நட்பு வேண்டுமா வேண்டாமான்னு கேட்குற ஒரு கேள்விக்கு வாங்க.
அப்புறம் எனக்கு நட்பே இல்லைன்னா நான் இருக்கிறேன் உங்களுக்கு அண்ணனா, சகோதரனா, தம்பியா, உறவா, பிள்ளையா, எத்தனையோ உறவாக நான் இருக்கிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் மகிழ்ந்திருப்போம், பிறரை மகிழ்வித்து மகிழ்ந்திருப்போம். அதுதான் நம்ம செய்யணும். அதை விடுத்து நம்மளையும் மறந்துட்டு மகிழ்வாக இருப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து ஐயா சொன்ன இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, உணவில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இந்த உணவில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் கவனம் செலுத்தினாலே உணவில் நம்ம கவனம் செலுத்த முடியும். உள்ளுறுப்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணினாலே நம்மளுடைய உணவில் நம் கவனம் செலுத்த முடியும். உள்ளுறுப்புகளை இப்போ அவர் கல்லீரல் சொல்லிட்டாரு, கணையத்தை சொல்லிட்டாரு. கல்லீரல் எப்படி ஆல்கஹால் உள்ளே சென்று விடாமல் இருக்க அது பாடுபடுகிறதோ, கணையம் அப்படி தான். சரியாக செரிமானம் செய்யப்படாத சர்க்கரையை அது இரத்தத்தில் ஏற்றிவிடக்கூடாது என்பதற்காக அது அவ்வளவு கண்வெளித்து செயல்படுகிறது. உங்களை சர்க்கரை வியாதி நோய் உள்ளவர், உங்களை பிபி வியாதி நோய் உள்ளவர், உங்களுக்கு தைராய்டு நோய் உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய உறுப்புகள் அங்கே அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பொருள். நீங்கள் இனிமேலும் திருந்தாமல், இனிமேலும் அதை புரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருந்தால்தான் அந்த உறுப்பு பாதிப்படையும். அல்லது நமது உடலில் நம்மளுடைய கணையம் நம்மளுக்கு சர்க்கரை வரவிடாமல் தடுப்பதற்கு முனைத்து கொண்டிருக்கிறது, அது ஓடிக்கொண்டிருக்கிறது, உழைத்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சர்க்கரை அளவை நீங்கள் எடுத்துக்கொள்வதும், அந்த உணவை மென்று கரைத்து சாப்பிட்டு அந்த கணையம் என்கிற உறுப்பு அது அற்புதமாக செயல்படுவதற்கு நீங்கள் பேருதவியாக இருக்கணும். அதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நீங்கள் எப்படியாவது இனிப்பு நான் சாப்பிடணும், அதுக்கு மாத்திரையாவது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு எண்ணாதீர்கள். பல்வேறு நபர்களை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஸோ இதை நான் பயமுறுத்துவதற்காக சொல்லக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் கருதி தான் வெவ்வேறு விதமாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி ஆடியோ அப்படிங்கிறது அவர் சொல்கிறார், நவீன காலம் இன்றைக்கி வியாபார காலமாக இருக்கிறது, கார்ப்பரேட் காலமாக இருக்கிறது, சாக்லேட் காலமாக இருக்கிறது. ஒரு இனிப்பு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சாக்லேட்டாக தான் இருக்குது. நம்மளோட கடலை மிட்டாயை மறந்துட்டீங்க, நம்மளோட எள்ளு மிட்டாயை மறந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் ஒவ்வொரு விவசாயியோட வேர்வை துளிகள், கண்ணீர் துளிகள் கலந்திருக்கிறது. அவர்கள் பாடுபட்டு வயலில் விளைய வைத்து அதை அவர்கள் அறுவடை செய்து அதை பாதுகாத்து அதை கொண்டு கொடுத்து அதை இப்படி ஒரு பொருளாக மதிப்பு கூட்டி தருகிறார்கள். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் அப்படி. இன்றைக்கி அதையெல்லாம் இன்றைய குழந்தைகள் எதிர்பார்ப்பதே இல்லை. அவைகளெல்லாம் ஏதோ யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு அவர்களுடைய பெட்டி கடையை நோக்கி அங்கே சாக்லேட், கார்ப்பரேட்டோடைய சாக்லேட்டை பெறுவதில் தான் இன்றைக்கி ஆனந்தம் இருப்பதாக குழந்தைகள் எண்ணுகிறார்கள். அந்த குழந்தைகளை எண்ண வைத்தது நாம் தான். அதுதான் நமக்கு ப்ரெஸ்டீஜை தருகிறது, அதுதான் நம்மளுக்கு ஸ்டேட்டஸை தருகிறது, அதுதான் நம்மளுடைய முன்னேறி இருக்கிறோம் என்று கருத வைக்கிறதுன்னு இன்றைக்கி குழந்தைகள் இடத்துல நாம் தான் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடலை மிட்டாய் சாப்பிட்டால் ஏதோ கீழ்த்தரமானவர்கள்னு இன்றைக்கி என்ன வைக்கிறார்கள். கீரை சாப்பிடுபவர்கள் அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள், ஏழைகள் அப்படிங்கிற மாதிரி மட்டகரமாக கொய்யாவை அப்படித்தான் சொல்கிறார்கள். பெயர் தெரியாத பழங்களையும், பெயர் தெரியாத பருப்புகளையும், பெயர் தெரியாத உணவுகளையும் நம்மளிடத்தில் கொடுத்து இதுதான் உயர்ந்தவர்கள் சாப்பிடுவதுன்னு நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகளாக அவர்கள் வழிவகுக்கிறார்கள். அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய விவசாயிகள், நம்மளுடைய ஊரில் நம்மளை சுற்றி விளைந்த பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழ்வது தான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த விஷயம் போய் சேர வேண்டும். இதைத்தான் நானும் தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கி வரைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் பல்வேறு நபர்களிடத்தில் சொல்லுவீங்க. ஆனால் புதிதாக இன்றைக்கி யாராவது எட்டி பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி தான் நான் 8 நடை பல நாளைக்கு பிறகு நான் தொடங்குகிறேன்னு எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்வது, தயவுசெய்து நம்மளுக்கு எந்த செலவும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காய்கறிகளைப் போல, பழங்களைப் போல, உணவுகளைப் போல, உடற்பயிற்சிகளைப் போல, ஏன்னா நம்மளுடைய டைகர் கிளப்பே எடுத்துக்கிறோங்க, எந்த செலவும் கிடையாது. வீட்டுக்குள்ளே அப்படி 8 நடந்துட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியம். இன்றைக்கி எதுக்கு போனாலும் பைசாவை செலவழிக்கணும். ஆனால் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதை நாம் ஏதோ சும்மா கிடைக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டு விடுகிறோம். ஆனால் அதில் தான் சத்துக்கள் அடங்கி இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நினைவூட்டி, இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு அற்புதமாக வழங்கிய ஐயா டாக்டர் கு. சிவராமன் அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லி, இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, வாழ்த்து மலைகளை நீங்கள் வழங்கியிருப்பீர்கள்ங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி பரிசு கிட்டும் என்பதை நினைவூட்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.